ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல். இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே, காதலனே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். என் இனிய காவலனே, காதலனே. அத்தியாயம் 22. கண்ணில் நீர் வழிய முகத்தை மூடியவாறு படுத்திருந்தாள் அமிழ்தினி. அவளால் வலியை பொறுக்க முடியவில்லை. அதுவும் அவளது தேவன் இவ்வாறு நடந்து கொள்வான் என அவள் கனவிலும் நினைத்திடவில்லை. அவனது இதழை சிறை செய்தவளை சட்டென தன் இரு கரங்களால் தள்ளிவிட்டிருந்தான் தேவன். விழுந்ததில் பால்கனி கதவிலேயே அமிழ்தினியின் உடைந்த கரத்தின் முட்டி சரியாக நச்சென்று பட்டுவிட அலறிவிட்டாள். இப்போதுதான் கொஞ்சம் சரியாகி வந்தது. அதற்குள் மீண்டும் அதே கரத்தில் இடித்து கொள்ளவும் வலியில் கண்கள் கலங்கிவிட்டது அமிழ்தினிக்கு. ஆதிதேவனும் எதிர்பார்க்கவில்லை. பதறியவன் அமிழ் என முன்னே வர சட்டென எழுந்தவள் கட்டிலில் போய் படுத்து கொண்டாள். உச்சு கொட்டி கொண்டவன் தனக்கு முதுகு காட்டி படுத்திருந்தவளையே பார்த்திருக்க வலியில் கலங்கிய அவளது முகம் கண் முன் வந்து வந்து போனது. இதயமும் வேறு அவளிடம் செல்லச் சொல்லி ஓலமிட அவள் முதுகருகே அமர்ந்தவன் தலைக்கருகில் நீட்டியிருந்த அவளது இடக்கரத்தினை குனிந்து பற்றினான். மற்றொரு கரத்தின் முட்டியால் அவனது வயிற்றிலேயே குத்துவிட்டாள் அமிழ்தினி. அதில் வயிற்றை பிடித்தவன் அவளது முதுகின் அடியில் கரம் கொடுத்து தூக்கி அமர வைத்தான். விசும்பினாள் பெண்ணவள் வலியில். அவளது விசும்பல் கூட காண பொறுக்காது. சரி, தெரியாம தானே தள்ளிவிட்டேன். அவளிடம் மௌனம். ஹேய், சாரிடி. காட்டு, நான் பேண்டேஜ் போட்டு விடுறேன். ஒன்னும் வேண்டாம். அமிழ், என்ன இப்ப நான் அழுதுட்டே இருக்கணுமா? ஆ, உங்களை ஆசைப்பட்டு விட்டு கொடுத்த மாதிரி இப்படிலாம் நடந்துக்கிறீங்க. எனக்கு வழி இல்லையா? அந்த ஹாசினி என்ன சொன்னான்னு தெரியுமா? சொன்ன தனடி தெரியும், கூறினாள். அனைத்தையும் கூறினாள். கேட்டவனுக்கு ஆத்திரமாக வந்தது. இப்போது வார்த்தையை விட்டால் தன்னவள் மனம் கஷ்டப்படும் என எண்ணியவன் அப்படியே செவிலியே விட வேண்டியது தானே. ஆமா, அரைஞ்சா அப்போ எவ்வளோ வழியில துடிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். ம் நல்லா தெரியும். எத்தனை முறை கேட்டேன். வாயை திறந்து சொல்லி இருக்கலாம்ல. பெரிய இவளாட்டம் முடியாது முடியாதுன்னு சொன்ன. இதுல இந்த அம்மாக்கு நாங்க வாழ்க்கை பிச்சை கொடுக்கறோமா? ஹாஸ்பிட்டல்ல வச்சு நீ பேசுனதுக்கு 4 அறை அரைஞ்சிருந்தா மூடிக்கிட்டு நான் சொன்னதை கேட்டிருப்ப. உன்னை பாவன்னு விட்டேன் பாரு. என்ன சொல்லணும் என்றவனை இப்போது சிறு அழுகையுடன் ஏறிட்ட அமிழ்தினி அவனது நெஞ்சிலேயே சாய்ந்து கொண்டாள். சாரி. பூரின்னு சொல்லு. ஜோசியக்காரர் மட்டும் நிறுத்தலைனா இந்நேரம் எனக்கும் ஹாசினிக்கும் நீ பூரி சுட்டு கொடுத்துட்டு இருந்திருப்ப. ஐய, ஆசைதான், நான் செத்திருப்பேன். அறைந்து விட்டான். இத்தனை நாள் தேக்கி இருந்த கோபத்தை அவளது கன்னத்தில் மொத்தமாய் இறக்கி இருந்தான். கன்னத்தை பிடித்தாலும் அவனை முறைத்தவாறு இருந்தவளை அவளுக்கு மேல் முறைத்து வைத்தான் அவன். என்னடி, உன்ன மாதிரி இழிச்சவாயன்னு நினைச்சியா என்ன? ஜோசியக்காரர் நிறுத்தாம இருந்திருந்தாலும் நான் நிறுத்தியிருப்பேன். ஏன், உன் நொண்ணே சாய்க்கரனே நிறுத்தியிருப்பான். விழி விரிய அவனை பார்த்தவள், சாய்க்கரன் அண்ணாவா? ம் நான் நிறுத்துவேன்னு சொன்னதை மட்டும் காதுல வாங்காத. அவனை சொன்னதும் அவனா அப்படின்னு வாயை தர என எரிச்சலில் மொழிந்தவனை நெருங்கி அமர்ந்தவள் அவனது நெஞ்சு முடியில் தன் பிஞ்சு விரலால் அழந்தவாறு தோள் மீது சாய்ந்து கொண்டவள், எப்படி நிறுத்திருப்பீங்க மாமா? என்னது, மாமாவா? ம் இப்ப சொல்லுடி. ஆளை பாரு. இத்தனை நாள் சொன்னியாடி நீ? சரி விடுங்க, சொல்லுங்க மாமா, எப்படி நிறுத்திருப்பீங்க என கண்கள் மின்ன கேட்டவளை மேல் இருந்து கீழாக ஒரு முறை பார்த்தவன், வெரி சிம்பிள். மணமேடைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹாசினிய பார்த்து, ஹாசினிய பார்த்து சொல்லுங்க. ஹாசினி கிட்ட, ஹாசினி கிட்ட சொல்லுங்க மாமா. என் வாரிசு அமிழ்தினி வயித்துல ஸ்ட்ராங்கா வளருதுன்னு சொல்லியிருப்பேன் என ஹஸ்கி குரலில் கூறியவனை
வாயை பிளந்து பார்த்தவள் அவனது தோளிலேயே சரமாரியாக அடித்தாள். அவளை சிரிப்புடன் பார்த்தவன், என்னடி, போங்க, அதுக்காக இப்படியா சொல்லுவீங்க? பின்ன எங்க குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கு நான் சொல்ல முடியும்? இங்க பாரு அமள், இப்படி ஏதாவது சொன்னாதான் அவளும் இவனுக்கு நாம ரெண்டாவதான்னு நினைச்சு அவளே நிப்பாட்டி இருந்திருப்பா கல்யாணத்தை. சப்போஸ் நிறுத்தலேனா என தயங்கியவாறு கேட்டவளது கேள்வியில் முத்துப்பற்கள் தெரிய சிரித்தவன், கண்டிப்பா நிறுத்திடுவா. ஏன்னா உன்னை நான் பார்த்தாலே அவ அப்படி கோவப்பட்டா. இதுல நான் இப்படி சொல்லியிருந்தேன்னு வெயி, அவளே என் கையில தாலியை எடுத்து கொடுத்து உன் கழுத்துல கட்ட சொல்லியிருப்பா. அவளோட மைண்ட் செட் அது மாதிரி. ஓ! அப்போ சாய்க்கரன் அண்ணா? அத ஏன் கேக்குற? அவன் எனக்கும் ஒரு படி மேல போயி, எனக்கும் உனக்கும் கல்யாணமே முடிஞ்சிருச்சு. அதுக்கு அவன் தான் சாட்சின்னு சொல்லியிருப்பான். இருவரும் சிரித்து விட்டனர். என்கிட்ட அவன் பேசவே இல்ல அமிழ். நேத்து மார்னிங் என் கூட ரூம்ல தான் இருந்தான். நான் என்னமோ உன்னை வேண்டான்னு விட்டுட்டு இன்னொருத்திய ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ற மாதிரி போலி மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்து காட்டுறான். எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சவால் வேற விடுறான். சரி, பையன் எவ்வளவு தூரம் தான் போறான்னு பார்க்கலான்னு நினைச்சேன். உன் கழுத்துல தாலிய கட்டுனதும் அவனுக்கு கண்ணு கலங்கிடுச்சு அமிழ். சாய்கிட்ட பேசாம நான் இருந்ததே இல்ல. ஏன், நான் கோபப்பட்டாலும் அவன் தான் அடுத்து வந்து பேசுவான். ஆனா அவன் என்கிட்ட இத்தனை நாள் பேசாம இருந்ததுக்கு நீ தான் காரணம். என் மேல அவ்வளோ பாசமாங்க. ம், கண்டிப்பா. பட் அவனுக்கு தெரியும் நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு. அதான் என்னோட நண்பன் கடைசி வரைக்கும் எனக்காக, என் சந்தோஷத்துக்காக போலி சர்டிபிகேட்லாம் ரெடி பண்ணியிருக்கான். நானும் அவர்கிட்ட சாரி கேட்கணுங்க. அன்னைக்கு அவர் என்கிட்ட வந்து பேசும்போது ஹர்ட் பண்ணிட்டேன். பாவம், எனக்கு அழுக வந்துடுச்சு அவர்கிட்ட அப்படி பேசுனது. ம், சரி விடு, அவனை போய் பார்க்கலாம். சரி வா என்றதும் முழித்தவள், எங்க என கேட்டவளை மார்க்கமாய் பார்த்தவன், அத்தாண்டி, நின்னு போன ஃபர்ஸ்ட் நைட்ட கொண்டாடலாம் வா என அவளது கரம் பிடித்து இழுக்க கையை உருவிக்கொண்ட அமள், போங்க, நான் வரல. ஏய், என்னடி, நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப தான் பண்ற அனி. மாமா, அப்போ மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்க. என்னது, பூவா? ஆமா, எனக்கு மல்லிகைப்பூ வேணும். அப்போதான் ஃபர்ஸ்ட் நைட். ஹே, அறிவு கிட்டவளே, இப்ப நான் எங்கடி போறது மல்லிகைப்பூவுக்கு? வேணும்னா கீழே கொட்டி விட்டேன் பாரு, அதை எடுத்து மேல தூவவா? ஐய, அது என்ன கொத்தமல்லி தழையா மேல தூவுறதுக்கு? எனக்கு மல்லிகைப்பூ தான் வேணும். அப்போதான் ஃபர்ஸ்ட் நைட். அமிழ், ப்ளீஸ் தேவன், இத்தனை வருஷம் கட்டுப்பாடா இருந்தீங்க தானே? இது நம்ம ரெண்டு பேருக்கும் அடுத்த ஸ்டெப். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்ல, பெட் பூரா மல்லிகைப்பூ இருக்கணும். ப்ளீஸ். சரி, நைட் வாங்கிட்டு வரேன். இப்ப நாம சின்னதா ஒரு ட்ரையல். என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலடி என கிறங்கியவனை கொஞ்சி கொஞ்சி அவன் அசந்த நேரம் குளிக்க சென்று விட்டாள். காக்கா குளியல்தான் அமிழ்தினிக்கு. ஆடை மாற்ற ஆதிதேவன் தான் உதவி செய்தான். துப்பாக்கி பிடிப்பவன் முதல் முறையாக மணையாளுக்கு புடவை கட்ட உதவி செய்தான். அவனது மோபாய் மச்சத்தில் அழுத்தமாய் முத்தமிட்டவள் புன்னகையுடனேயே கீழிறங்கிச் சென்றாள். அவளை மனம் நிறைந்து பார்த்தவனின் முகம் இப்போதுதான் உற்சாகம் நிறைந்து காணப்பட்டது. பற்கள் தெரிந்த சிரிப்புடன் குளியலறைக்குள் புகுந்து கொண்டவனுக்கு குளியலறையில் அவளுடைய வாசம் வீசியதும் கிளர்ச்சி ஏற்பட்டது. முகத்தை இரு கரங்களால் அழுந்து தேய்த்து கொண்டவனுக்கு கண்கள் கலங்கியது. எத்தனை வருடங்கள் இருவரும் காதலிக்கத் தொடங்கி எளிதாக காதலித்ததால் தானோ என்னவோ திருமணம் செய்ய கஷ்டப்பட வேண்டியதாகிவிட்டது போலும். இனி தன்னவள் தனக்கு சரிபாதியாய் தன் அறையில் தன்னுடன் என நினைக்கையிலேயே அவனுக்கு முகம் சிவந்தது. கண்ணாடியில் தன்னவளை நினைத்தவாறு நின்றவன் பெருமூச்சை விட்டு தனது மார்பினை தடவிக் கொடுத்தான். இருவரது முதல் எழுத்து பச்சை குத்தியிருந்ததை தொட்டு பார்க்கும் போது உடல் சிலிர்த்து கொண்டது.
பெண்ணவள் தன் மனைவியாய் தன் கரம் சேர்ந்து விட்டதை எண்ணி எண்ணி மகிழ்ந்து போனான் ஆதிதேவன். காலையில் எழுந்த ஹாசினி தன் அருகில் இருந்தவனைத்தான் முதலில் பார்த்தாள். இரவு எப்படி இருந்தானோ அதில் சிறிதும் குறையாது அதே வாக்கில் உறங்கிக் கொண்டிருந்தான் விஷ்ணு. பெருமூச்சை விட்டவள் தேவையான துணிகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். குளித்து முடித்து தலை துவட்டியவாறு வந்தவளுக்கு குளியலறைக்குள்ளேயே ஆடை அணிந்தது எரிச்சலைத்தான் தந்தது. கொசுவத்தில் ஆங்காங்கே ஈரம் இருப்பதால் அதை உதறியவாறு தலை துவட்டி கொண்டிருந்தாள். அப்போது விஷ்ணுவின் கைபேசி அடித்தது. அவனையும் கைபேசியையும் மாறி மாறி பார்த்தவள் சலிப்பாக அதனை ஏற்று காதில் வைத்ததுதான் தாமதம். அவனது அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்ணொருத்தி அழும் சத்தம் கேட்டது. சிறு திடுக்கிடலுடன் கைபேசியை பார்த்தவள் மீண்டும் காதில் வைத்து ஹலோ என கூறுவதற்கு முன்பு அழைத்திருந்த பெண் பேச ஆரம்பித்திருந்தாள். விஷு, நான் கேள்விப்பட்டது உண்மையா? ஆ, பதில் சொல்லு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே? உன்னை நான் மிஸ் பண்ணுவேன் விஷு. இப்பதான் அந்த தருண் கூட பிரேக்கப் பண்ணேன், உன் கூட டேட் பண்றதுக்காக. மார்னிங் ஆஃபீஸ் வந்ததும் எல்லாரும் சொல்றாங்க. எவ்வளோ கஷ்டமா போயிடுச்சு தெரியுமா? ரியலி ஐ மிஸ் யூ விஷு. நாம டேட் பண்ணியிருந்தா நான் உனக்கு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா இருந்திருப்பேன். இப்ப பாரு என்னாச்சுன்னு. எல்லாம் ஏன் தப்பு தான். நீ என்கிட்ட கேட்டப்பயே ஓகே சொல்லியிருக்கணும். ம், எனிவே கங்க்ராட்ஸ். அதோடு அழுத்தமான முத்தச் சத்தம் ஒன்று வந்து விழுந்தது. பல்லை கடித்தாள் ஹாசினி. பொறுக்கி ஆளப்பாரு. இந்த மூஞ்சிக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு கேடு. எப்படி தூங்குறான் பாரு. பொறுக்கி பொறுக்கி. ஆபீஸ்ல இதுதான் வேலை போல என அவனை கண்டபடி திட்டியவள் தலையை வாரிக்கொண்டு அறையை விட்டு வெளியேறி இருந்தாள். இது எதுவும் தெரியாத விஷ்ணுவோ கனவில் ஹாசினியை எண்ணி இதழோரம் துளிர்த்த சிரிப்புடன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். கீழே வந்த அமிழ்தினி தயக்கமாய் ஏறிட்டாள் அங்கிருந்த பார்வதியையும் சிவநாதனையும். அவர்களும் அவளது எண்ணம் புரிந்து அமிழ் என அழைத்த சிவநாதனின் அழைப்பில் நிதானமாய் நிமிர்ந்து பார்த்தாலும் கால்கள் வேகமாக அவர்களை நோக்கிச் சென்றது. வழக்கம் போல சார் என்றே அழைத்திட அதில் அதிருப்தியை வெளிப்படையாகவே முகத்தில் காட்டியவர் மாமான்னு கூப்பிடேன் என்றார் வாஞ்சையாக. அதில் நெளிந்தவளுக்கு சட்டென அவ்வாறு அழைக்க வாய் வரவில்லை. கொஞ்சம் டைம் கொடுங்க சார் என தடுமாறியவளிடம் உரிமையாகவே சரி எனக்கு காஃபி கொடு என்றதும் நகரப்போனவள் அவர் அருகே அமர்ந்திருந்த பார்வதியை கண்டதும் தயக்கத்துடன் நின்றாள். என்ன நினைத்தாளோ அவரை நெருங்கி அவர் முன் மண்டியிட்டவள் பார்வதியின் முட்டி மீது கரம் வைத்து என்ன தப்பா எதுவும் நீங்க வார்த்தையை முடிக்கும் முன் பார்வதி அவசரமாய் எதுவும் நினைக்கல. நீ இத பத்தி நினைச்சு வருத்தப்படாத. உன்னை வெளியில நல்ல மாப்பிள்ளையா உனக்கு பிடிச்சவனா பார்த்து கல்யாணம் பண்ணி தரணும்னு தான் நாங்க விரும்பினோம். ஆனா நீ எங்களுக்கே மருமகளா வந்தது சந்தோஷம்தான் அமிழ். நீ தான் அவனை பார்த்துக்கணும். அவன் கோபக்காரன், உனக்கே தெரியும். ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எதையும் பண்ண மாட்டான். பாரு, அவனை பத்தி உன் மருமக நுனி விரல்ல தெரிஞ்சு வச்சிருப்பா. அதனால காலையிலேயே நீ அவளுக்கு அட்வைஸ் பண்ணி டயர்ட் ஆகிடாத என்றவரின் கூற்றில் பெண்கள் இருவருக்கும் சிரிப்புதான் வந்தது. ஹாசினி வெளிவந்த நேரம் அனைவருக்கும் காஃபியினை கொடுத்து கொண்டிருந்தாள் அமிழ்தினி. ஹாசினியும் ஒரு கப்பை எடுத்து கொண்டவள் குடித்துவிட்டு வேண்டுமென்றே அமிழ், யார் போட்ட காஃபி இது? இவ்ளோ கேவலமாய் இருக்கு என்றவாறு இரும ஆரம்பிக்க அவளது செயலில் சிவநாதன் நெற்றி சுருக்கி பார்த்தார் என்றால் பார்வதி அவளை விசித்திரமாக பார்த்தார். அந்நேரம் தனது வேட்டி நுனியினை பிடித்து கொண்டு ஹாசினியை முறைத்தவாறு படியில் இருந்து கீழிறங்கினான் ஆதிதேவன். தொடரும்.